அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் 21வது கேள்வியிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். தாக்கம் a + 2b c + d. a + 2b c + d என்பது ஒரு முதன்மை தாக்கமாகும். விறைத்த மூடிய கொள்கலனொன்றில் ஆரம்பத்தில் A கேஸ், B கேஸ் என்பன மட்டும் இடப்பட்டபோது முறையே 6 × 10⁵ பெஸ்கல், 8 × 10⁵ பெஸ்கல் ஆகிய பகுதி அமுக்கங்களை கொண்டிருந்தன. மேற்படி தாக்கம் நிகழத் தொடங்கி 30 செகண்ட் நேரத்தின் பின்னர் C கேஸின் பகுதி அமுக்கமானது 2 × 10⁵ ஆக காணப்பட்டதெனின் 30 செகண்டின் பின்னர் தாக்க வீதம் ஆரம்ப தாக்க வீதத்தின் என்ன பின்னமாகும்? ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு தரவு விறைத்த மூடிய கொள்கலன். ஆகவே P எதுக்கு எண்ணுக்கு நேர்விகித சமனாயிருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு மூல் மாதிரியே அமுக்கத்தையும் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டை நாங்கள் ஆரம்ப அமுக்கங்கள் தந்திராங்க. ஆரம்ப அமுக்கங்களை போடுவோம். ஏல 6 × 10⁵, 6 × 10⁵ பெஸ்கல். அதே மாதிரி பீட 8 × 10⁵ பெஸ்கல். சரியா? இது ஆரம்ப. அதே மாதிரி சமநிலையில் 30 செகண்ட்க்கு பின்னுக்கு. அப்போ 30 செகண்ட் பின்னர்னு போட்டேன். 30 செகண்ட் பின்னர் சீட பகுதி அமுக்கமாக மாறுதாம் 2 × 10⁵ பெஸ்கல். ஓகே, இப்போ இதை இப்போ நாங்கள் மூல்னு எடுத்து எல்லாத்தையும் செய்யலாம். அப்படி செய்கிறதால 2க்கு 1 அப்படி தானே? இப்போ 2 × 10⁵ இதில் பிரிகை அடைஞ்சு பெறப்பட்டிக்கு சீல ஆரம்பத்தில் காணப்படலை. அப்போ இதில் எவ்வளோக்கு தாக்கம் அடைஞ்சிக்கணும்? பியில் 4 × 10⁵. அதே மாதிரி ஏல 2 × 10⁵. மூல் விகிதம் 1க்கு 2ன்றதால அப்படி தானே? அப்போ ஏக்கும் சிக்கும் இடையிலான மூல் விகிதம் 1க்கு 1. அப்போ 2 × 10⁵ தாக்கம் அடைஞ்சிருந்தால் 2 × 10⁵ உருவாகிக்கும். அப்போ இதில் 30 செகண்ட்களின் பின் உருவானது எவ்வளோ? 4 மிஞ்சது. எஞ்சினது 4 × 10⁵. அதே மாதிரி இங்கே எஞ்சினது 4 × 10⁵ பியில். சரியா? ஓகே, இப்போ டிக்கும் அதே மாதிரி தான் வரும். நாங்கள் டிக்கு பார்த்தோம்னா அதுவும் 2 × 10⁵ தான் உருவாக போகுது. சரி, இப்போ நாங்கள் தாக்க வீதத்துக்கான கோவை எழுதுவோம். R = K A கேஸ்டு செறிவின் முதலாம் அடுக்கு B கேஸ்டு செறிவின் இரண்டாம் அடுக்கு. சரியா? ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டாக ஆரம்பத்தில் இந்த தாக்க வீதத்தை ஃபஸ்ட் எழுதுகிறேன். RF எடுக்கிறேன். RF எங்களுக்கு நான் தாக்க வீதம் மாறிலி காண தேவையில்லை. நேர்விகித சமன்டை போட்டுறேன். நாங்கள் பின்னத்தில் எடுக்கிற சொட்டியும் நேர்விகித சமன் ஏட செறிவு. சரியா? நான் இதை மூல்டே எடுக்கிறேன்னு வைங்களேன். பி நேர்விகித சமன் என் நேர்விகித சமன் சொட்டியும் எனக்கு இதை மூல்டே எடுக்கணும். அப்படி எடுத்தாண்டா 6 × 10⁵. 6 × 10⁵ கீழ் V செறிவு தானே நாங்கள் போடணும். வியின் 1ஆம் அடுக்கு. அதே மாதிரி நான் இதை போட்டேன்னா 8 × 10⁵ கீழ் V முழுவதின் 2ஆம் அடுக்கு. அடுத்தது 30 செகண்டின் பின்னர். அப்போ நான் அதை போடுறேன். R13 போட்டேன். R30 நேர்விகித சமன். அது எப்படி? 4 × 10⁵. 4 × 10⁵ கீழ் V முழுவதின் 1ஆம் அடுக்கு. அதே மாதிரி பியில் எவ்வளோக்கு? 4 × 10⁵. 4 × 10⁵ கீழ் V முழுவதின் 2ஆம் அடுக்கு. இது 1வது சமன்பாடு என்று எடுக்கிறேன். இது 2வது என்று எடுக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ கேட்குறது 30 செகண்ட்களின் பின்னர் தாக்க வீதத்தின் கீழ் ஆரம்ப தாக்க வீதம். அப்படி தானே? அப்படி கேட்குறதால 2ன் கீழ் 1 தான் நாங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தாண்டா R30 கீழ் RF சமன்
விவி கழிப்படும். அதே மாதிரி விவி இங்கேயும் கழிப்பட போகுது. வி வர்க்கம்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் விவின்னு வருது. அது ரெண்டும் என்ன செய்யும், வெட்டிப்படும் கீழே வரக்குள்ள. அப்போ நான் அது போடலை, டிரெக்டாக போட்டுறேன். அதே மாதிரி 10 5 10 அதுவும் வெட்டிப்படும். 10 5 அதுவும் வெட்டிப்பட போகுது. ஆகவே நான் அதையும் சேர்க்கல. அப்படி சேர்க்காதால 4/6 தர. அதே மாதிரி இங்கே 4/8 இது முழுவதின் வர்க்கண்டு வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ இதை நான் இன்னைக்கு எழுதுறேன். 4/6 தர என்ன செய்கிறேன், 16/64 வரும். ஆகவே இது சுருக்கினா 4 வரும். 4 4 கேன்சல் ஆகும். அப்போ 1/6 விடப்பட போகுது. ஸோ இதுக்கு தேர்ட் ஆன்சர். ஓகே, 22வது கேள்வி பார்ப்போம். சமநிலை தாக்கம் ஒன்றில் உள்ள ஊக்கி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அதில் முதலாவது கேள்வி, அது முத்தாக்கத்தின் வீதத்தை மட்டும் அதிகரிக்கும். அப்படியா? அப்படி இல்லை. ஊக்கின்றது அதுவும் சமநிலை தாக்கம். சமநிலை தாக்கத்தில் ஏற்கனவே எப்படி காணப்பட போகுது, முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதத்துக்கு சமனாக தான் காணப்படும். ஸோ இதை குழப்பாது. முத்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் சம அளவில் அதிகரித்தோம். ஓகே, சரியா? ரெண்டு முத்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் சம அளவில் அதிகரித்தோம். சமநிலையில் பாதிப்பை செலுத்தாது. இங்கே ரெண்டில் முத்தாக்க வீதத்தை மட்டும் அதிகரிக்கும்னு சொல்லிக்க. ஆகவே கூற்றுப்பில்லை. ரெண்டாவது பார்ப்போம். சமநிலையில் உள்ள ஒரு தொகுதிக்கு ஊக்கி ஒன்றை சேர்ப்பதால் சமநிலை தானம் மாற்றமடையாது. ஸோ அந்த கூற்று சரி. ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் சமநிலை தானம் மாறுறல்ல. அது முத்தாக்கத்தின் ஏவற் சக்தியை குறைத்து பித்தாக்கத்தின் ஏவற் சக்தியை கூட்டும். அப்படி இல்லை, ஏவற் சக்தியை குறைச்சவோ கூட்டவோ செய்யாது ஊக்கி. ஊக்கி என்ன வேலை செய்யும்டா, முத்தாக்க வீதமாய்க்கட்டும் பித்தாக்க வீதமாய்க்கட்டும் அது ரெண்டையும் கூட்டும். எப்படின்டா, அதுக்கான பொறிமுறையை மாற்றுறது மூலம். சரியா? அதோட பாதையை வேறொரு பாதையை மாற்றுறதால தான் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ரெண்டுடையும் அளவு கூட்ட போகுது. சரியா? ஆகவே ஏவற் சக்தியை மாற்றும் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஏவற் சக்தியை குறைந்த மாற்றுப்பாதையை தான் வழங்க போகுது முத்தாக்க வீதத்துக்கும் பித்தாக்க வீதத்துக்கும். சரியா? ஓகே, அப்படி பார்த்தாண்டா ஏவற் சக்தியை குறைந்த மாற்றுப்பாதையினுடைய முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ரெண்டையும் கூட்டும். ஸோ அந்த கூற்றும் பிள்ளை. அடுத்த நாலாவது, அது பித்தாக்க வீதத்தை குறைக்கும். அது பிள்ளை. முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் இரண்டையும் அதிகரிக்கும். முத்தாக்கத்தினதும் பித்தாக்கத்தினதும் வீத மாறிலிகளை ஒரே மடங்கால் அதிகரிக்கும். அது சரி என்று பார்ப்போம். கேசி சமநிலை மாறிலி தெரியும் உங்களுக்கு. கேஃபி கீழ் கேஆர்னு வரும். சரியா? முத்தாக்க வீத மாறிலின் கீழ் பித்தாக்க வீத மாறிலின்னு. இது வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கிக்கும். வெப்பநிலை கூடினா கேசி கூடும், வெப்பநிலை குறைஞ்சா கேசி குறைய போகுது. ஸோ வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கிக்கும். ஆகவே இது வெப்பநிலையில் மட்டும் தங்கிறதால இது ரெண்டும் மாறினா கேசி மாறாமல் இருக்கணும். அப்படி தான் மாறும் இது ரெண்டும், கேஎஃப்பும் கேஆரும். அதாவது முத்தாக்க வீத மாறிலையும் பித்தாக்க வீத மாறிலையும் எப்படி மாறும், சம அளவில் தான் மாறும். ஊக்கி போடக்கொலை இது 2 மடங்கால கூடினா இதுவும் 2 மடங்கால கூடும். இப்போ உதாரணம் கேசி 0.5 ஹாஃப்னு வைங்கல. அப்போ 2 மடங்கால அதிகரிச்சாண்டா 2 வரும். இது 4 வரப்போகுது. ஸோ அதுவும் ஹாஃபே தான். அப்போ அதே மாதிரி மடங்கை பேணி கொண்டு தான் ரெண்டும் மாறும். ஊக்கி போடக்கொலை தாக்க வீத மாறிலிகள் மாறப்போகுது, கூடும். அதால் தான் தாக்க வீதம் அதிகரித்த போகுது. ஸோ கேசி மாறப்படா, ஏன்னா அது வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் தாக்க வீத மாறிலிகள் அதிகரித்த போகுது. ஸோ முத்தாக்கத்தினதும் பித்தாக்க வீதத்தையும் வீத மாறிலிகளை ஒரே மடங்கால் அதிகரித்தோம். அந்த கூற்றும் சரி. ஸோ இதுக்கு 2 ஆன்சர் வரும்.
உண்டு 2வது ஆன்சர் இல்லாட்டி 5வது ஆன்சர் வரப்போகுது. 23வது கேள்வி பார்ப்போம். ஃபீனோல் பற்றிய சரியான கூற்று எது? ஃபீனோலுக்கு நீரற்ற AlCl3 முன்னிலையில் CH3Cl சேர்த்து அட்கைல் ஏற்றத்தை நிகழ்த்தலாம். இல்லை, அந்த கூற்று வந்து பின்னாடி வரும். ஃபீனோல் பென்சீனோட OH கூட்டம் சேர்ந்தது தான் ஃபீனோல்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் தாக்கங்கள் வந்து நிகழாது. அதாவது CH3 நீரற்ற AlCl3 போட்டாண்டா CH3 சேராது. அதே மாதிரி வந்து CH3COOCl அதோட நீரற்ற AlCl3 சேர்த்தாலும் இந்த தாக்கமும் நடக்காது. ஏண்டா இந்த நீரற்ற AlCl3 நாங்கள் சேர்க்குறோம் தானே, இது வந்து என்ன செய்யும்டா ஃபீனோலோடு சேர்ந்து சிக்கல் அயனை வந்து சிக்கல் சேர்வையோட தொற்றுவிச்சா போகுது. ஸோ இந்த தாக்கம் வந்து நடக்காது. அப்போ 1வது கூற்று பிழை. அதே மாதிரி 5வதையும் நான் பார்த்துட்டிப்போம். 5வதும் அதே மாதிரி தான் வந்து ஃபீனோல் CH3COCl உடன் தாக்கம் அடைந்து இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு விளைவை கொடுக்குண்டு. அந்த கூற்றும் பிழை. இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு விளைவை இங்கே வந்து கொடுக்காது. சரியா? CH3COCl ஓட சேர்ந்து. அடுத்த 2வது பார்ப்போம். ஃபீனோலின் அமில இயல்பு அதன் பென்சீன் வளையத்தில் இணைக்கப்பட்ட இலத்திரன் கவரும் கூட்டத்தினால் குறைக்கப்படும். இலத்திரன் கவரும் கூட்டம் எனக்கு OH அதே மாதிரி நான் எனக்கு வந்து இலத்திரன் ஃபஸ்ட்டாக தள்ளும் கூட்டம் உண்ட நான் இணைச்சேன்னு வைங்களேன். இன்னைக்கு உதாரணமாக CH3 இணைச்சேன்டா அது என்ன செய்யும்டா அது வந்து இலத்திரன் அடர்த்தியை வந்து என்ன செய்ய போகுது? அதிகரிச்ச போகுது பென்சீன் வளையத்தில் இது வந்து இலத்திரன் தள்ளும் கூட்டம்ன்றதால பென்சீன் வளையத்தில் வந்து இலத்திரன் அடர்த்தியை வந்து அதிகரிச்ச போகுது. இலத்திரன் அடர்த்தியை அதிகரிக்கிறதால ஐதரசனுக்கு வந்து அதோட பிணைப்பு சோடியில் உள்ள இலத்திரன்கள் வந்து ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு போகிறது வந்து கஷ்டமாயிருக்கும். சரியா? அப்படி கொடுத்துட்டு போகாது. ஸோ H+ஐ இழந்தால் தான் அமில இயல்பு காணப்படுறாண்டு. ஸோ இங்கே வந்து H+ஐ வந்து இழக்கிறது கடினமாயிக்கும். ஸோ அமில இயல்பு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்போ ஓவராலாக பார்த்தோம்டா தள்ளும் கூட்டம் இணைஞ்சாண்டா அமில இயல்பு குறையும். அதே நான் இன்னைக்கு இப்போ இதிலே போடுறேன். அதே நான் இன்னைக்கு கவரும் கூட்டம் உண்டு இணைச்சேன்டா. சரியா? கவரும் கூட்டம் உண்டு. உதாரணமாக எப்போவுமே இன்னைக்கு COOH இணைச்சேன்டா என்ன செய்யும்டா இந்த பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரன் அடர்த்தியை வந்து குறைச்ச போகுது. ஏன்டா அது கவரும் கூட்டம் இலத்திரன் அடர்த்தியை குறைச்சும். இலத்திரன் அடர்த்தியை குறைக்கிறதால ஐதரசனுக்கு வந்து இலகுவாக OH பிணைப்பிலேருந்து இலத்திரனை வந்து ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு H+ஆக வெளியே போகிறது லேசி. அப்படி H+ஆக வெளியே போகிறது லேசின்றதால அமில வலிமை கூடும். ஸோ கவரும் கூட்டம் ஒன்று இணைஞ்சேண்டா அமில வலிமை கூடும். தள்ளும் கூட்டம் ஒன்று இணைஞ்சேண்டா அமில வலிமை குறையும். இங்கே சொல்லியே ஃபீனோலின் அமில இயல்பு அதன் பென்சீன் வளையத்தில் இணைக்கப்பட்ட இலத்திரன் கவரும் கூட்டத்தினால் குறைக்கப்படும். இல்லையே கவரும் கூட்டத்தில் என்ன நடக்கும்? அமில வலிமை வந்து அதிகரித்த போது. ஸோ அந்த கூற்றும் பிளாண்ட் எடுப்போம். அடுத்தது 3வது. ஃபீனோலின் நைத்திரேற்றமானது ஐதான HNO3 உடன் 20 பாகை Cயிலேயே நிகழ்த்தப்பட முடியும். அந்த கூற்று சரி. ஃபீனோலில் வந்து ஒரு இயல்புண்டிக்கு ஐதான HNO3லேயே அதுவும் 20 பாகை Cயிலேயே என்ன நடக்கும்டா நைட்ரேட்டம் செய்யலாம். OH வந்து என்ன? ஓதோ பராவலி காட்டி ஓதோ இல்லாட்டி பரால வந்து NO2 ஏற்றப்படும். சரியா? அப்போ ஐதான அமிலத்திலேயே இந்த தாக்கம் நடக்குதுண்டா கட்டாயம் செறிந்த அமிலம் போட்டாண்டா தாக்கம் நடக்கும். அதே மாதிரி தாழ்ந்த வெப்பநிலையிலே இந்த தாக்கம் நடக்குதுண்டா உயர் வெப்பநிலையில் இந்த தாக்கம் கட்டாயம் நடக்கும். ஸோ அந்த கூற்று சரி. 4வது கூற்றுக்கு வருவோம். ஃபீனோலின் CO பிணைப்பு உடைவதன் மூலம் இலகுவில் கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் ஈடுபடும்.
அந்த கூற்றுப்பில கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம் ஃபீனோலில் வந்து நடக்காது. ஏண்டா அதில் வந்து உள்ள ஆக்சிஜனில் உள்ள தனிச்சோடி வந்து என்ன செய்யும்டா பென்சீன் வளையத்தோட பரிவுக்குட்பட்டு என்ன செய்யும், டபுள் பாண்ட் ஆக்கிக்கொள்ளும். டபுள் பாண்ட் இரட்டை பிணைப்பு உருவாக்கிக்கொள்ளும். அப்படி இரட்டை பிணைப்பு உருவாக்குறதால OH பிணைப்பு வந்து உடையாது. சரி, இரட்டை பிணைப்பு உருவாக்கி கொள்றதால பிணைப்பு வலிமை அதிகரிக்கும். ஸோ CO பிணைப்பு வந்து உடையாது. ஸோ அந்த கூற்றுப்பில. அடுத்த 5வது பார்ப்போம். 5வது பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. 24வது கேள்வி. H2O2 பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது எது? ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. H2O2வின் கொதிநிலை நீரின் கொதிநிலையை விட குறைவானது. இல்லை, கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட்டை பார்த்தோம்னா நீர்ட கொதிநிலை வந்து அன்னளவா என்ன 100 பாகைசியாக காணப்படும். அதே மாதிரி H2O2 கொதிநிலை வந்து என்ன 150 பாகைசியாக காணப்பட போகுது. ஸோ எப்படியுமே H2O2 கூட குறைவுன்னு சொல்லிக்கி. ஸோ முதலாவது கூற்று பிழை. 2வது கூற்றை பார்ப்போம். H2O2வில் உள்ள HOO பிணைப்பு கோணமானது நீரின் பிணைப்பு கோணத்தை விட உயர்வானது. நீர்ட பிணைப்பு கோணம் வந்து அன்னளவா 105 பாகையாக காணப்படும். சரியா? H2O2 வந்து HOO திறந்த புத்தக வடிவமாக காணப்பட போகுது. HOO பிணைப்பு கோணம் வந்து 94.8 பாகையாக காணப்படும். அதே மாதிரி இது ஒரு திறந்த புத்தக வடிவன்றதால OHக்கும் OHக்கும் இடையிலான பிணைப்பு கோணம் வந்து 111.5 பாகையாக காணப்பட போகுது. சரியா? ஓகே, இங்கே வந்து அப்போ HOO பிணைப்பு கோணம் வந்து நீர்ட பிணைப்பு கோணத்தை விட உயர்வுன்னு சொல்லிக்கு இல்லை, நீர்ட பிணைப்பு கோணம் தான் அதிகம். ஸோ அது வராது. 3வது பார்ப்போம். PbS உடன் H2O2வின் தாக்கத்தில் PbSO4வும் நீரும் பெறப்படும். ஓகே, அந்த கூற்று சரி. PbS H2O2வோட தாக்கினாண்டா சல்ஃபர்ட இங்கே வந்து -2 காணப்படும். இங்கே H2O2வில் வந்து ஆக்சிஜனில் வந்து -1 காணப்பட போகுது. என்ன செய்யும்டா PbS வந்து PbSO4 ஒட்சியேற்றப்படும். சல்ஃபர்ட +6 மாறும். அதே மாதிரி ஒட்சியேற்றப்படுறதால H2O2 தாழ்த்தப்படும், நீராக மாறப்போகுது. நீராக மாறும். நீராக மாறுறதால -2க்கு போகும். சரியா? ஸோ அந்த கூற்று சரி. அடுத்தது 4வது, அது ஒட்சியேற்றியாக தொழிற்படும் சந்தர்ப்பங்களில் O2வை விளைவாக தரும். அப்படியா? இல்லை, நாங்கள் கீழே பார்த்தோம். ஒட்சியேற்றியாக தொழிற்படுது. ஒட்சியேற்றியாக தொழிற்படக்குள்ள நீரை தான் கொடுக்குது. உதாரணமாக H2O2 வந்து H2O2 -1 காணப்படும். அது வந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படக்குள்ள அது வந்து என்ன செய்யும், தாழ்த்தப்பட்டதால -2க்கு போகும். அதாவது நீராக மாறும். அது தாழ்த்தியாக தொழிற்படக்குள்ள வேறொரு சேர்வையை வந்து தாழ்த்தக்குள்ள இது வந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படும். அதாவது இது ஒட்சியேற்றியாக தொழிற்பட்டு O2க்கு போகும். அதாவது ஐட ஒட்சியேற்ற நம்பர் 0க்கு மாறும். சரியா? ஓகே, அதனால் ஒட்சியேற்றியாக தொழிற்படக்குள்ள நீராக தான் மாறப்போகுது, O2 இல்லை. ஸோ அந்த கூற்று பிழை. 5வது, H2O2 ஆனது Cl- அயன்களை Cl2 ஆக ஒட்சியேற்றும். இல்லை, Cl- வந்து நீ மின்னெதிர்த்தன்மை தொடர படிச்சிருப்பீங்க. FOCl ஃபொசல் நப்ரீஸ் CpH. இதில் Br அங்கலை தான் என்ன செய்யும், Br அங்கல உள்ள Bரோட சேர்ந்து வர அங்கல உள்ள மூல அங்கலை தான் அன்னை அன்களை தான் ஒட்சியேற்ற போகுது. உதாரணமாக Br- H2O2வோட தாக்கம் அடைஞ்சு என்ன வரும்,
Br இது வந்து ஒட்சியேற்றதால் Br2 ஆகும் H2Oவும் வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ Cl மைனஸை வந்து இங்கே ஒட்சியேற்றாது. அப்போ ஒட்சியேற்றும் சொல்லிக்கு அந்த கூற்றும் பிள்ளை. ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் வரும். ஓகே, 25வது கேள்வி. ஒரு அசேதன சேர்வை எக்ஸின் நீர் கரைசலுக்கு ஒரு அசேதன சேர்வை ஒன்று காணப்படுதா, அதில் இதான் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமில KMnO4 சேர்த்த போது நிறமற்ற ஒரு வாயு வெளியேறியதுடன் அமில KMnO4 சேர்க்குறாங்க. அமில MnO4 மைனஸ்னு போடுறேன். சேர்த்தண்டா நிறமற்ற வாயு நிறமற்ற வாயு வெளியேறிச்சா, அதோட மஞ்சள் கஃபில நிறக்கரைசலும் பெறப்பட்டுச்சா. அதோட கரைசல் ஒன்று பெறப்படுது, அது மஞ்சள் கஃபிலமாம். மஞ்சள் கஃபில நிறமா. சேர்வை எக்ஸாக இருக்கக்கூடியது என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நாலாவது பார்ப்போம். நாலாவது வந்து Fe3+ வருது. இப்போ MnO4 மைனஸோட போட்டாண்டா கட்டாயம் ஒட்சியேற்றப்படணும். அப்போ Fe3+ வரதால் ஒட்சியேற்றப்படாது. Cl மைனஸ் வந்து ஒட்சியேற்றப்பட்டாண்டா வருது Cl2 கேஸ் வந்து என்ன கலர்ண்டா அது வந்து ஒரு மஞ்சள் கஃபில நிறமாக காணப்படும். சரியா? மஞ்சள் கஃபில நிற வாயு இங்கே வந்து சொல்லிக்கு நிறமற்ற வாயு வரும். ஸோ நாலாவது குற்றம் வராது. அதே மாதிரி அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது வந்து Fe3+ ஒட்சியேற்றப்படாது. அப்போ அதே மாதிரி NO3 மைனஸ் வந்து ஒட்சியேற்றப்பட்டாண்டா NO2 கேஸ் வரலாம். NO2 கேஸ் வந்து செங்கஃபில நிற வாயு. ஸோ அதுவும் வரையலாம். அதே மாதிரி NO3 வந்து ஒன்றாவதுலேயே வந்து அப்போ செங்கஃபில நிற வாயு வரையலாம், நிறமற்ற வாயு தான் வரணும். அப்போ ஒன்றாவதும் வரையலாம். சரி, அதே மாதிரி Fe3 மூணாவது வந்து பாருங்கள். மூணாவது வந்து எப்படி வரையலாமே, ஏண்டா NO2 வந்து ஒட்சியேற்றப்பட்டாண்டா அதை விட கூடியாக தான் வரும். ஸோ மூணாவதும் வரையலாம். அப்போ ரெண்டாவது தான் பொருத்தமான ஆன்சர். ரெண்டாவதில் வந்து Fe2+ வந்து இது பார்ப்போம். FeC2O4 MnO4 மைனஸ் தாக்கமடைஞ்சேன்டா MnO4 மைனஸ் வந்து தாக்கமடைஞ்சேன்டா என்ன நடக்கும்? Fe2+ல் வந்து என்ன காணப்படுது? FeC2O4ல் வந்து Fe2+ காணப்படும். அதே மாதிரி C2O4 2- காணப்படும். Fe2+ வந்து ஒட்சியேற்ற நம்பர் +2. C2O4ல் வந்து 2 கார்பன் காணப்படுது. +4 ஆக்சிஜன் காணப்படுது. ஆகவே +8. அப்போ -2லேருந்து கழிச்சாண்டா +6. அப்போ ஒரு கார்பனுக்கு பார்த்தோன்னா +3. சரியா? அதே மாதிரி அப்போ Fe2+லேருந்து Fe3+க்கு மாறும். அதே மாதிரி C2O4 2- CO2, அதாவது இது +3க்கும் இது +4க்கும் மாறப்போகுது. அதே மாதிரி MnO4- வந்து தாழ்த்தப்படும் Mn2+ஆ தாழ்த்தப்பட போகுது. சும்மா சமப்படுத்தி பார்ப்போமா? சமப்படுத்தினண்டா +2லேருந்து +3க்கு போகுது. அன்றைக்கி வந்து ஒரு இலத்திரன் பரிமாறப்படுது. அதே மாதிரி C2O4 2- +3 காணப்படுது. அதுலேருந்து +4க்கு போகுது. +3லேருந்து +4க்கு போகுது. ஆனால் இங்கே வந்து ஒரு கார்பனுக்கு தான் +3லேருந்து +4க்கு போகுது. ஸோ ஒரு கார்பனுக்கு ஒரு இலத்திரன், இங்கே வந்து 2 கார்பனுக்கு, ஆகவே 2 இலத்திரன் வரும். ஸோ 2 இலத்திரன் மொத்தமாக 3 இலத்திரன் இங்கே பரிமாறப்படுது. அதே மாதிரி MnO4- Mn2+க்கு வந்து +7லேருந்து +2க்கு போகுது. +2க்கு போகிறதால எனக்கு வந்து 5 இலத்திரன் பரிமாறப்படுது. ஸோ நான் இனி 3 போடுறேன், எனக்கு 5 போடுறேன். 5 Fe அது மாதிரி 3 Mn I2 10 கார்பன். அப்போ இனி 10 CO2 வரும். சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். ஆக்சிஜன் எண்ணி I4 20, நான் 3 12. அப்போ இன்றைக்கி 32 ஆக்சிஜன் இங்கே காணப்படுது. இங்கே 12 20 தான் காணப்படுது. ஆகவே இன்றைக்கி வந்து 12 நீர் போடுறேன். அப்போ இங்கே 24 H+ வரணும்.
சரியா? லாஸ்ட்டாக ஏற்றத்தை சமப்படுத்தி பாருங்கள். 24 ப்ளஸ் 3 மைனஸ், அப்போ இங்கே 21 ப்ளஸ் சிக்கு 3 15 2 6, அப்போ இங்கேயும் 21 ப்ளஸ் காணப்படுது. ஸோ இதுக்கு ரெண்டாவது ஆன்சர். 26வது கேள்வி. 3D தொகுதி மூலகங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது எது? எல்லா 3D தொகுதி மூலகங்களும் தாண்டல் மூலகங்களாக நடந்து கொள்ளும். முதலாவது கூற்று, தாண்டல் மூலகம்டா பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலா மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் ரெண்டில் ஒன்றில் கொண்டிருந்தால் சரி, ஒரு மூலகம் உண்டு மூலக நிலையிலையோ இல்லாட்டி அயன் நிலையிலையோ பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலை வந்து கொண்டிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து செல்வோம் தாண்டல் மூலகம்ண்டு. சரியா? அப்போ தாண்டல் அற்ற மூலகமாக ZN மட்டும்தான் வரும். ஏண்டா அதில் வந்து ZN ஆயிக்கலாம் இல்லாட்டி ZN2+ ஆயிக்கலாம். ரெண்டுலேயும் நிரம்பல் நிலையில் டியோபிட்டல் காணப்பட போகுது. சரியா? அப்போ ZN2+ல் வந்து S orbital தான் 4s orbital. அப்போ 4s orbital தான் எம்டியாக காணப்படும். டியோபிட்டல் வந்து நிரம்பி தான் காணப்படும். ஸோ தாண்டல் அற்ற மூலகத்தில் வந்து ZN மட்டும்தான் வரும். ஸ்கெண்டியம் 3+, ஸ்கெண்டியத்தில் வந்து ஸ்கெண்டியம் 3+ வந்து என்ன ஸ்கெண்டியம் 3+ வந்து டியோபிட்டல் வந்து நிரம்பாமல் காணப்பட்டாலும் ஸ்கெண்டியம் வந்து டியோபிட்டலில் வந்து ஒரு இலத்திரன் காணப்படுது. ஆகவே மூலக நிலையில் வந்து அது வந்து பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலை கொண்டிருந்தால அது வந்து தாண்டல் மூலகமாக கருதப்படும். ஸோ இங்கே வந்து எல்லா 3D தொகுதி மூலகங்களும் தாண்டல் மூலகமாக நடந்து கொள்ளும் டிகி இல்லை, ZN வந்து நடந்து கொள்ளாது. ரெண்டாவது, இவற்றின் மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் பொதுவாக அணு எண்ணுடன் அதிகரித்த போதும் மெங்கன் ZN இல் குறைவு ஏற்படுகின்றது. அந்த கூட்டு சரி. மின்னெதிர்த்தன்மை தொடர பார்த்தோம்டா ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கன், அயன், கோபால்ட், நிக்கல், கோப்பர், ஜிங்க். சரியா? ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கன், அயன், கோபால்ட், நிக்கல், கோப்பர், ஜிங்க். இப்படி தான் மாறும். சரியா? இப்படி தான் மாறப்போகுது. ஸோ இங்கே மெங்கன்லேயும் ZNலேயும் ட்ராப் கொண்டு வரும், மற்றபடி தொடர்ச்சியாக அதிகரிச்சிடும். ஓகே, அப்போ ரெண்டாவது கூற்று சரின்னு எடுப்போம். அடுத்தது மூணாவது கூற்று, MnO4- CrO2- என்பவற்றின் நிறங்களுக்கு காரணம் டியோபிட்டல்களுக்கு இடையிலான இலத்திரன் தாண்டல்களாகும். இல்லை, பொதுவாக டியோபிட்டல் வந்து நிறத்தை காட்டும். சரியா? நிறங்களை காட்டக்கூடியது. அதாவது நிறங்களை காட்டுறதுக்கு காரணம் என்னான்டா பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் கொண்டிக்கும் பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலில் வந்து உள்ள இலத்திரன்கள் குறைஞ்சது ஒரு இலத்திரனாவது என்ன சோடி சேரா இலத்திரனாக காணப்பட போகுது. அந்த இலத்திரன் வந்து என்ன செய்யும்டா அருட்டப்படக்கொள்ள உயர் சக்தி மட்டத்துக்கு போகும். அதுக்கப்புறம் மறுக்கணம் தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்கொள்ள விடுவிக்கப்படுற சக்தி வந்து கதிர்ப்பாக காலல் செய்யப்படும். அந்த கதிர்ப்பாக காலல் செய்யப்படுற சக்தி தான் எங்களுக்கு வந்து நிறமாக தோன்றுது. சரியா? ஆகவே இங்கே MnO4- CrO2-லையும் MnO4- வந்து மெங்கனீஸ் வந்து +7 லேயே. சரியா? CrO2- வந்து குரோமியம் வந்து +6 காணப்படுது. அங்கே வந்து அப்போ டியோபிட்டலில் வந்து இலத்திரன்கள் காணப்படலை. சரியா? இலத்திரன்கள் காணப்படலை. அப்போ அங்கே வந்து இப்படி என்ன கலர் நிறங்கள் வந்து வருதுன்னா அதுக்கு வாரத்துக்கு காரணம் என்னான்டா மைய அணுவுக்கும் அதாவது மெங்கனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அதே மாதிரி குரோமியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான இலத்திரன் பரிமாற்றம் மூலம் தான் அங்கே வந்து நிறத்தை உருவாக்குது. சரியா? அங்கே மெங்கனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அதே மாதிரி குரோமியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் பொதுவாக உலோகத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான இலத்திரன் பரிமாற்றம் மூலம் நிறத்தை தோற்றுவிச்சது. ஸோ அங்கே வந்து டியோபிட்டல்களுக்கு இடையிலான இலத்திரன் தாண்டல்ன்றது வந்து பிழையான கூற்று. அது பிழை. நாலாவது பார்ப்போம். இவற்றின் அணு ஆரைகள் ஸ்கெண்டியத்திலிருந்து ZN வரையில் தொடர்ச்சியாக குறைந்து செல்லும். இல்லை, அங்கே வந்து பார்த்தோம்டா ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கன், அயன், கோபால்ட், நிக்கல், அதே மாதிரி ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கன், அயன், கோபால்ட், நிக்கல், அது மாதிரி குரோமியத்துக்கிட்டே
செப்பும் வரும். அதே மாதிரி இன்றைக்கி Zn வரப்போகுது டைட்டானியத்துக்கும் வனேடியத்துக்கும் இடையில. சரியா? அணு அறை இப்படி தான் வரும். ஸோ இங்கே செல்லிற மாதிரி தொடர்ச்சியாக குறைந்து செல்லுன்றது பிழையான கூற்று. அப்போ அடுத்தது 5வது பாவம். இவற்றின் உருகுநிலை மிக கூடியது, மிக குறைந்தது முறையே வனேடியம், செப்பு என்பனே ஆகும். அதை பார்ப்போம். நான் இங்கே எழுதுகிறேன். உருகுநிலை வந்து குறைவாக காணப்படும் Znக்கு, அதை விட கொஞ்சம் கூடிய காணப்படும் செப்புக்கு, அப்புறம் மெங்கனுக்கு, அதுக்கப்புறம் நிக்கலுக்கு, அதுக்கப்புறம் கோபால்ட்டுக்கு, இரும்புக்கும் ஸ்கேண்டியத்துக்கும் வந்து ஒரே லெவலில் காணப்படும். அதுக்கப்புறம் டைட்டேனியம் வரும், அதே மாதிரி குரோமியம் வரும், அதுக்கப்புறம் வனேடியம் வரப்போகுது. சரி. ஸோ குறைஞ்சது வந்து Zn, கூடினது வந்து வனேடியம். செப்பு வந்து வராது, Zn தான் வரும். 5வது கூற்றும் பிள்ளை. அப்போ இதுக்கு செகண்ட் ஆன்சர். ஓகே. 27வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் தாக்க பொறிமுறைகளில் நிகழக்கூடியது எது? ஓகே. இது அவ்வளவும் ஒவ்வொரு பொறிமுறைகளில் வார படிகள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறதும் போது 2வது கூற்றை பார்த்துட்டிப்போம். இதில் வந்து அட்கைல் ஏலைட்டில் வந்து குளோரினை வந்து உடைச்சி காட்டிடுறாங்க. அப்படி வராது. அதில் பார்ப்போம். முதல் கார்போகட்ரைனும் வலி கார்போகட்ரைனும். சரியா? நான் இப்படி எழுதாமல் நான் நேராக போடுறேன். CH3 CH2 + CH3 CH CH3 + இது ரெண்டும் உறுதி குறைஞ்சது அப்படின்னா புடை கார்போகட்ரைன் வந்து எப்படி ஆனதுண்டா, புடை கார்போகட்ரைன் இந்த முதல் வழி கார்போகட்ரைன்களை விட உறுதி கூடினது. சரியா? ஸோ என்ன செய்யும்டா, இது வந்து இப்படி இந்த நிலையில் வந்து காணப்படாது. ஏன்டா இது வந்து உறுதி குறைவு. ஸோ என்ன செய்கிறேன்டா, எனக்கு வந்து இப்படி பிரதியீட்டு தாக்கங்கள் நடக்கக்கூடாது. இது இப்போ இங்கே பார்ப்போமே, நாங்கள் ஒரு உதாரணம் பார்க்குறேன்டா. இப்போ நான் முதல் கார்போகட்ரைன் உருவாகாததுக்கான காரணம் பார்த்தேன்டா. இப்போ இங்கே வந்து சிஎலுக்கு பதிலாக OH பிரதியிடப்படக்குள்ள என்ன நடக்கும்டா, இந்த கார்பனை என்ன செய்யும்டா, OH கூட்டம் வந்து OH- வந்து அடிச்சிடும். வந்து அடித்தோன்னு தான் என்ன செய்யும்டா, இப்படி கலண்டு போகும். இப்படி கலண்டு போயிட்டு CH3 CH2 OH சக Cl- உருவாகும். அது இல்லாமல் இங்கே செல்லிற மாதிரி இந்த சேர்வை உருவாகிட்டு அதுக்கப்புறம் OH- வந்து இது தாக்கம் அடைஞ்சு அப்படி 2 படியில் தாக்கம் நடக்கிறதில்ல. ஆனால் அதே விஷயம் வலி கார்போகட்ரைனுக்கும் நடக்காது, புடை கார்போகட்ரைனுக்கு அப்படி நடக்கும். சரியா? ஏன்டா இந்த புடை கார்போகட்ரைன் வந்து உறுதி கூட. ஆகவே இது வந்து 2 படியில் வந்து தாக்கம் நடக்கும். இது ரெண்டும் தனிப்படியில் தான் இதே மாதிரி தாக்கம் நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து காட்டிடுறது வந்து 2 படியில் நடக்கிற மாதிரி தாக்கம். ஆகவே இந்த கூற்று 2வது கூற்று பிள்ளை. சரியா? ஓகே. அதே மாதிரி இப்போ 3வது பார்ப்போம். 3வதுல வந்து குளோரினை வந்து CN பிரதியிடுற மாதிரி காட்டிடுறாங்க. இல்லை, அது ஒரு காலமும் நடக்காது. குளோரினில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து என்ன செய்யும்டா, குளோரினில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து பென்சீன் வளையத்தோட பரிவடைந்து என்ன செய்யும்டா, உறுதியாக்கி கொள்ளும். ஸோ குளோரினை வந்து என்ன செய்யலாம், அவனுக்கு ரிப்ளேஸ் பண்ணலாம். குளோரினை ரிப்ளேஸ் பண்ணலாம், அவனைக்கத்தான் காணப்பட போகுது. ஸோ இங்கே வந்து அந்த கூற்றும் பிளான் எடுப்போம். ஓகே. இப்போ 4வதுக்கு வரும். 4வதுல கார்பனைல் கார்பனை வந்து OH- அடிக்கக்குள்ள இந்த தாக்கத்தில் CH3 COOCl இங்கே குளோரினை வந்து OH வந்து பிரதியிடுற தாக்கத்தில் வந்து OH- வந்து அடிச்சும் அதால் எனக்குள்ள பிணைப்பு சோடில் உள்ள எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு போக போகுது. அப்படி போகிறதால என்ன செய்யும்டா, CH3 CO- Cl
OH உருவாகும், இங்கே எனக்கு ப்ளஸ் வரும். அதுக்கப்புறம் மறுக்கணம் என்ன செய்யும்டா, அணுக்குள்ள தனிச்சோடி வரக்குள்ள குளோரின் கலந்து போகும். இது வந்து 2 படியில் நடக்கிற தாக்கம். ஸோ இதை வந்து காட்டிக்கு ஃபஸ்ட்டாகவே இன்றைக்கி கார்பனில் கார்பனை வந்து OH மைனஸ் அடித்த கொள்ளையே குளோரின் வந்து கலண்டு போகிற மாதிரி இல்லை, அப்படி நடக்காது. 4வது கூற்று பிழை. 5வதுல வந்து CH3 CH Br, இங்கே வந்து CH2 Br மைனஸ் வந்து மைய கார்பன் அடித்தும், மைய கார்பன் அடித்த போல் பிஆருக்கும் கார்பனுக்கும் இடையில் உள்ள பிணைப்பு சோட்டில் உள்ள இலத்திரன்கள் வந்து புரோமினுக்கு போய்த்து அது கலண்டு போகுது. ஸோ அந்த கூற்றும் விளையாண்டு எடுப்போம். ஆகவே இதுக்கு வந்து சரி. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆன்சர் பார்க்கல. ஃபஸ்ட் ஆன்சர் சரி. அது வந்து OHக்கு பதிலாக பிஆரை பிரதியிட்ட தாக்கம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து OHல உள்ள தனிச்சோடி ஆக்சிஜனில் உள்ள தனிச்சோடி இலத்திரன் வந்து போய்த்து ஹைதரசனை அடித்தது. அதால் வந்து பிஆர் கலண்டு போகும். பிஆர் போய்த்துட்டு மறுக்கணம் வந்து கார்பனை அடித்தோம். சரியா, அடித்து நீரை வந்து வெளியேற்றிட்டு பிஆர் இணைந்து கொள்ளும். சரியா, அந்த கூற்று சரி. அப்போது வாரது ஃபஸ்ட் ஆன்சராக காணப்படும். ஓகே, 28வது கேள்வி. அலுமினியம் தூளுக்கும் நீரற்ற பேரியம் நைட்ரேட்டுக்கும் இடையிலான பின்வரும் தாக்கத்தை கருதுக. இந்த தாக்கத்தை வந்துட்டு 5.4 கிராம் அலுமினியம் தூள் 5.40 கிராம் அலுமினியம் தூள் மிகை பேரியம் நைட்ரேட்டுடன் தாக்கமுற விடப்படின் பெறக்கூடிய பேரியம் ஆக்சைட்டின் திணிவு யாதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டாக அலுமினியத்தில் வந்து மூளை கண்டுட்டிப்போம். சரியா, 5.4 கீழே மூளைக்கூட்டு திணிவு 27. ஆகவே இதுக்கு வந்து வரும் 0.2 மூல்டு வரப்போகுது. ஆகவே 10க்கு 3 பேரியம் ஆக்சைடு. ஆகவே பேரியம் ஆக்சைட மூல் வந்து என்ன வரும், 0.06 வரப்போகுது. 0.06 மூல் வரும். சரியா, இப்போ இதில் திணிவை கண்டா திணிவு பேரியம் ஆக்சைடு என்ன வரும், 0.06 வந்து நான் 6 தர 10/2 போடுறேன். தர மூலக்கூற்று திணிவு என்ன வரும், பேரியம் ஆக்சைட 47.53. சரியா, அப்போ பேரியம் ஆக்சைடு வந்து 153 கிராம் மூல் -1 வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து விட ஆன்சர் வந்து வரும் 918 தர 10/2. ஆகவே 9.18 கிராம்டு வரப்போகுது. சரி, ஓகே. நாங்கள் இன்னைக்கு இப்படி எடுத்தது காரணம் என்னான்டா, மிகையாக பேரியம் ஆக்சைடு காணப்படுது. ஆகவே இன்னைக்கு எல்லைப்படுத்தும் தாக்கியா வந்து அலுமினியம் தான் காணப்படும். அலுமினியம் முடிய காட்டிலையும் தான் இந்த தாக்கம் நடக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அலுமினியத்தில் மூளை வந்து எங்களுக்கு டிரெக்டாக எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 29வது கேள்வியை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு தாக்கம் ஒன்று தந்திக்கிறாங்க. Q கேஸ் சக 2P கேஸ் சமநிலை 2R கேஸ். சரியா, இந்த தாக்கத்தை சொல்லிடுறாங்க. இது ஒரு புறவெப்ப தாக்கம். ஓகே, குறித்த வெப்பநிலை ஒன்றில் மாறா கனவளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் காணப்படும் மேலுள்ள இயக்க சமநிலை தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சில மாற்றங்கள் தொடர்பாக சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதலாவது கூற்றை பார்ப்போம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது முன்முக தாக்கத்தின் வீதம் குறைவடையும். ஓகே, வெப்பநிலை அதிகரிச்சண்டா இங்கே வந்து பாருங்க, வெப்பநிலை அதிகரிச்சண்டா தொகுதியில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூட தாக்கம் வந்து சமநிலை வந்து என்ன செய்யும்டா அகவெப்ப திசையில் நகரும். அதாவது இது வந்து முத்தாக்கம் வந்து புறவெப்ப திசை, இங்கே வந்து அகவெப்ப திசையில் நகரப்போகுது. தொகுதியில் வந்து வெப்பநிலை அதிகரிச்சக்கொள்ள தாக்கம் வந்து அகவெப்ப திசையில் நகரும், அதாவது பின்னோக்கி நகரப்போகுது.
அதால் என்ன மீனிங்டா வெப்பநிலை அதிகரிச்ச கொள்ள முத்தாக்க வீதமும் அதிகரிச்சும் அதே மாதிரி பித்தாக்க வீதமும் அதிகரிச்சும். ஆனால் ஒப்பீட்டளவில் பித்தாக்க வீதம் வந்து முத்தாக்க வீதத்தை விட அதிக அளவு அதிகரிச்ச போகுது. சரியா? வெப்பநிலை அதிகரிச்சா கட்டாயம் ரெண்டுமே அதிகரிச்சும். முத்தாக்க வீதம் அதிகரிச்சும் பித்தாக்க வீதம் அதிகரிச்சும். பித்தாக்க வீதம் வந்து முத்தாக்க வீதத்தை விட நல்லாவே அதிகரிச்சோம். அப்படி அதிகரிச்சதால தான் சமநிலை வந்து என்ன செய்யுது, பின்னோக்கி நகருது. சரியா? எங்கே சொல்லிக்கு என்னன்னா முத்தாக்க வீதம் வந்து குறைவடையும் இல்லை ரெண்டுமே அதிகரிச்சோம். ஆனால் பித்தாக்க வீதம் வந்து அதிக அளவு அதிகரிச்ச போகுது. பி கேஸின் சிறிதளவு அகற்றப்படின் அக்கணத்தில் முன்முக தாக்க வீதம் அதிகரிக்கும். பி கேஸ்ட சிறிதளவு வந்து நாங்கள் இங்கே குறைச்சோம்டா அதை வந்து அதிகரிக்கும் முகமாக தாக்கம் வந்து பின்னோக்கி நகரும். சரியா? பி கேஸில் சிறிதளவு வந்து நாங்கள் குறைச்சோம்டா இது இப்போ சமநிலையில் இருக்கக்கூட சமநிலையில் உள்ள ஒரு கலவையில் வந்து பி கேஸ்ட அளவு வந்து நாங்கள் குறைச்சோம்டா அதை வந்து அதிகரிக்கும் முகமாக தாக்கம் வந்து பின்னோக்கி நகரும். அதால் பி கேஸ்ட இந்த அளவு மட்டத்துக்கே வராது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும். சரியா? அப்போ பிகேஸை அதிகரித்த முகமாக தாக்கம் வந்து பின்னோக்கி நகரப்போகுது. அப்போ அந்த டைமில் வந்து முன்முக தாக்க வீதம் நடக்கும்னு சொல்லி ஸோ அந்த குற்றம் பிள்ளை. அடுத்த மூணாவது பார்ப்போம். மாறா வெப்பநிலையில் தொகுதிக்குள் சடத்துவ வாயு ஒன்றை சேர்ப்பேன் சமநிலை தானம் மாற்றம் அடையாது. அந்த கூற்று சரி. சரியா? சடத்துவ வாயு ஒன்றை வந்து நான் வந்து சமநிலை தொகுதி ஒன்றுக்குள்ளே சேர்க்கறதால என்ன மாறாது, சமநிலை தானம் மாறப்போறதில்ல, அப்படியே தான் காணப்படும். ஸோ மூணாவது கூற்று சரி. நாலாவது கூற்று வரும். மாறா வெப்பநிலையில் சமமூல் அளவு கியூ கேஸ் ஆர் கேஸ் கியூ கேஸையும் ஆர் கேஸையும் சேர்ப்பின் சமநிலை தானத்தில் மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ரெண்டாவது கூற்று மாதிரி தான். அப்போ கியூ கேஸ்லேயும் ஆர் கேஸ்லேயும் கொஞ்சத்தை சேர்க்குறாங்க. அப்போ என்ன செய்யுது, பி கேஸ் அகற்றப்பட்ட மாதிரி தான். அப்போ என்ன செய்யும், தாக்கம் வந்து பின்னோக்கி நகரப்போகுது, சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். ஸோ அந்த கூற்று பிள்ளை. ஏன்னா இங்கே வந்து சமநிலை தாளத்தில் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லியதால் அந்த கூற்று பிள்ளைன்னு எடுப்போம். அஞ்சாவது கூற்று. தொகுதிக்குள் ஆர் கேஸை சேர்க்கும் போது கியூ கேஸின் செறிவு குறைவடையும். ஆர் கேஸை சேர்த்தோம்டா என்ன செய்யும், அதை குறைக்கும் முகமாக தாக்கம் வந்து பின்னோக்கி நகரும். சரியா? ஆர் கேஸ் வந்து நாங்கள் சேர்த்தோம்டா அதை குறைச்சறதுக்காக தாக்கம் பின்னோக்கி நகரும். அதால் கியூ கேஸ்டையும் பி கேஸ்டையும் செறிவு வந்து உயரப்போகுது. அப்போ இங்கே வந்து கியூ கேஸ்ட செறிவு குறையும்னு சொல்லிடுறதால அந்த கூற்றும் பிள்ளைன்னு எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து மூணாவது விடை வரும். ஓகே, 30வது கேள்வியை பார்ப்போம். CO3 2- H2CO HCO2 CH3OH ஆகியவற்றில் உள்ள CO பிணைப்பு நீளம் அதிகரிக்கும் சரியான ஒழுங்கை கேட்குறாங்க. ஓகே, இப்போ கட்டமைப்புள்ள பார்ப்போம். சிஓக்கு எப்படி வரப்போகுது, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வரும், ஆக்சிஜன் வரும், ஒரு தனிச்சோடி வரும், இங்கே ப்ளஸ் வரும். இப்போ இங்கே கார்பனில் வந்து ஒரு தனிச்சோடி வரும், இங்கே மைனஸ் வரப்போகுது. அடுத்தது CO3 2- வந்து கார்பன் வரும், டபுள் பாண்ட் O வரும், தனிச்சோடி இப்படி வரப்போகுது. சரியா? O ஆக்சிஜன் மைனஸ் வரும். அடுத்தது அதே மாதிரி H2CO சரியா? இதை வந்து எப்படி செல்லலும்டா, இப்படியும் செல்லலும், HCOOH செல்லலாம். இது வந்து ஃபோமிக் ஆசிட்ன்ற. சரியா? HCOOH. அடுத்தது HCO2- இதில் வந்து ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் மைனஸ். சரியா? அடுத்தது CH3OH அப்படின்ட்டு வரப்போகுது. ஓகே, இங்கே வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான பிணைப்பு நீளத்தை தான் கேட்குறாங்க. பொதுவாக பிணைப்பு நீளத்தில் ட்ரிபிள் பாண்டுக்கு வந்து நல்ல பிணைப்பு நீளம் குறைவாய்க்கும், அதை விட கொஞ்சம் டபுள் பாண்டுக்கு கூட
அதை விட பரிவுக்கு கூட அதை விட ஒற்றை பிணைப்பு சிங்கிள் பாண்டுக்கு கூட இருக்கும். சரியா? அப்படி பார்த்தேன்டா பரிவு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இப்போ ஏன்டா இனி வந்து ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அது தெளிவாக விளங்குது தானே. பரிவில் வந்து இங்கே வந்து கார்பன் ஆக்சிஜன் எத்தனைக்கு 3 காணப்படுது. சரியா? இங்கே வந்து கார்பன் ஆக்சிஜன் 2 காணப்படுது. ஸோ பரிவு வந்து இங்கே 3 ஆக்சிஜனுக்கு இடையில் நடக்க போகுது. ஆனால் இங்கே வந்து 2 ஆக்சிஜனுக்கு இடையில் தான் நடக்க போகுது. ஸோ பரிவு நீளம் பிணைப்பு நீளம் வந்து இங்கே வந்து H2CO CO2 மைனஸை விட CO3 மைனஸில் வந்து கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையிலான பிணைப்பு நீளம் வந்து கூட இருக்கும். ஏண்டா இதில் வந்து 3 ஆக்சிஜனுக்கு இடையில் பரிவு நடக்குது. அங்கே வந்து 2 ஆக்சிஜனுக்கு இடையில தான் பரிவு நடக்கிறதால. ஸோ நான் வந்து ஏறுவரிசையை பார்த்தோம்டா கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து நல்லா குறைவாய்க்கும், அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். இதுக்கு இரட்டை பிணைப்புக்கு HCO2 மைனஸுக்கு HCO2 மைனஸுக்கு அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். 2 பரிவு நடக்கிற கட்டமைப்பான HCO2 மைனஸுக்கு. சரியா? சாரி H2COக்கு தான் என்ன ரெண்டாவது வரும் H2CO அடுத்தது HCO2 மைனஸ் HCO2 மைனஸ் அதை விட கூட இருக்கும். இதுக்கு CO3 மைனஸுக்கு அதை விட கூட இருக்கும். லாஸ்ட்டாக CH3OHக்கு. சரி, ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் வரப்போகுது.